அண்ணா பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய முதற்கண் நன்றிகள். அதே போல எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த சிறப்பு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கக்கூடிய திருப்பூரினுடைய முக்கியமான குழுக்களினுடைய தலைவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். டீ அமைப்பு, பல்லடம் டெக்ஸ்டைல் ஓனர்ஸ் அசோசியேஷன், டையிங் அசோசியேஷன், ஷீமா, டெக்பா, நிட்மா, டையிங் அண்ட் கெமிக்கல், ரோட்டரி ஸ்கிரீன் பிரிண்ட் அசோசியேஷன், யான் மெர்ச்சன்ட், சிம்கா, எல்யூபி, பாலிபேக், டிக்மா, எல்லா சங்கத்திலிருந்தும் கூட திருப்பூரை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். இது அரசியல் சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது. அதனால் எந்த அரசியல் கேள்விகளையும் கூட நாங்கள் எடுக்க விரும்பலை. எங்களால் அவங்களுக்கு தேவையில்லை சங்கடங்கள் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக மிக முக்கியமாக இந்த சிறப்பு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கொண்டிருப்பதற்கான காரணம், நம்முடைய பாரத நாடு இரண்டு முக்கியமான நாடுகளோடு அமைப்புகளோடு ஒரு டாரிஃப் ஒப்பந்தத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அமெரிக்காவை பொறுத்தவரை 2025 ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பித்த இந்த பேச்சுவார்த்தை என்பது பிப்ரவரி 7ஆம் தேதி முடிவுக்கு வந்து ஃப்ரேம்வொர்க் இன்ட்ரியம் அக்ரிமெண்ட்டு கொண்டு வந்திருக்கோம். முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து முதல் கட்டமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். ஐரோப்பிய யூனியன் நாட்டை பொறுத்தவரை 2009 பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே வந்தோம். 2013 பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது. 2019 மறுபடியும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம். இன்னைக்கு 2026 ஜனவரி 27ஆம் தேதி ஐரோப்பிய யூனியன் நாடோடு ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கோம். அதுவும் மிக வேகமாக ஐரோப்பிய யூனியன் பார்லிமெண்ட்ல அது ராட்டிஃபை ஆகணும். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கும் கூட இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த இரண்டும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை $30 டிரில்லியன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. 27 நாடுகள் இருக்கக்கூடிய ஐரோப்பிய யூனியனை பொறுத்தவரை அது 23 டிரில்லியன் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இன்னைக்கு இந்தியாவையும் ஐரோப்பிய யூனியன் சேர்த்துனா நம்ம 2 பேர் 27 டிரில்லியன், அமெரிக்கா மட்டும் தனியாக 30 டிரில்லியன். இன்னைக்கு பெரும் 15 FTA நம்ம கையெழுத்து போட்டிருந்தாலும் கூட, 15 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்முடைய பாரத நாடு கையெழுத்து போட்டிருந்தாலும் கூட, மிடில் ஈஸ்ட்ல இருந்து கொரியா, ஜப்பான், யூகேவோட காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் அதுவும் பண்ணியிருக்கோம். இந்த இரண்டும் மிக மிக முக்கியமானது என்கின்ற காரணத்தினால இந்த இரண்டையும் உங்கள் முன்னால் இன்று பேசுகின்றோம். திருப்பூர்ல இருந்து இன்னைக்கு சங்கங்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால மிக முக்கியமாக இன்னைக்கு இந்த பகுதி திருப்பூரினுடைய வளர்ச்சி இன்னும் ஒரு 5 to 10 ஆண்டு காலகட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய பரிமாணமான ஒரு வளர்ச்சி திருப்பூருக்கு நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில் 10 ஃபாஸ்டஸ்ட் growing cities in the world 2035 முடியும் பொழுது உலகத்தினுடைய 10 வேகமாக வளரக்கூடிய நகரங்கள் எது அப்படிங்கிற பட்டியலை ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் போட்டிருந்தாங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா, அந்த 2018 2035 வரை வளரக்கூடிய வேகமான 10 நகரங்கள் 10 நம்முடைய நாட்டில் தான் இருக்கு. முதல் நகரம் சூரத், ஆக்ரா, பெங்களூரு, ஹைதராபாத், நாக்பூர், திருப்பூர், ராஜ்கோட், திருச்சிராப்பள்ளி, சென்னை, விஜயவாடா. அதில் திருப்பூர் நகரத்தை பொறுத்தவரை ஒரு ஆண்டும் கூட குறைந்தபட்சம் 8% வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. 2035 முடியும் பொழுது உலகத்தினுடைய வேகமாக வளரக்கூடிய நகரத்தில் திருப்பூரினுடைய பட்டியல் 6லும், திருச்சிராப்பள்ளி 8லும், சென்னை 9லும் இருக்கும். அதாவது வேகமாக வளரக்கூடிய வளர்ச்சி. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய அஸ்திவாரம் என்பது தொழில்துறை, பிசினஸ் மட்டும்தான். இன்னைக்கு திருப்பூர் மட்டுமே டெக்ஸ்டைல் அலைடு செக்டர்ஸ், ஒருங்கிணைந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க. இந்த 2 ட்ரேட் ஒர்க் அக்ரிமெண்ட் நம்ம பார்க்கும் பொழுது 2030 இன்னும் 4 ஆண்டுகள் முடியும் பொழுது இன்னும் 50%, இன்னும் 5 லட்சம் பேர் திருப்பூரை ஒட்டி மட்டுமே அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை வாய்ப்பு ஜெனரேட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். 1 மில்லியன், 10 லட்சத்திலிருந்து 15 லட்சமாக இந்த வேலை வாய்ப்பு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் உயரப்போகுது. அதே போல திருப்பூரினுடைய எக்ஸ்போர்ட் செக்டர் இன்னைக்கு 40,000 கோடி ரூபாய் ஏறத்தாழ இருக்கிறோம். டொமஸ்டிக் மார்க்கெட் 40,000 கோடி ரூபாய் இருக்கிறோம். மொத்தமாக திருப்பூரை பொறுத்தவரை 80,000 கோடி ரூபாய் இன்னைக்கு தொழில்துறை திருப்பூர் இருக்கு. அதில் அமெரிக்காவுக்கு மட்டுமே சராசரியாக ஒரு 13,000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் செய்கிறோம். ஐரோப்பிய யூனியன், அங்க இருக்கக்கூடிய பிரிட்டன், யுனைடெட் கிங்டம் 2 பேர்த்தையும் சேர்த்தணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 18,000 19,000 கோடி.
இப்ப திருப்பூரினுடைய 40,000 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ல அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், யுனைடெட் கிங்டம் இந்த 3 அமைப்புகள் மட்டுமே முழுமையாக 32,000 கோடி வந்துருது. மிச்சம் 8,000 கோடி உலகம் முழுவதுமே ஒப்பந்தம் பண்றாங்க. இது மிக வேகமாக இரட்டிப்பாக போறதை நம்ம பார்க்கிறோம். இந்த 2 அக்ரிமெண்ட்னால என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, திருப்பூரினுடைய வளர்ச்சி, தொழில்துறையினுடைய வளர்ச்சி, இன்னும் நிறைய லட்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு அமெரிக்காவை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை நம்ம டெக்ஸ்டைல் செக்டர் அமெரிக்காவுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய $120 பில்லியன் மார்க்கெட்ல இன்னைக்கு இந்தியாவுடைய கையில் $9.8 பில்லியன் தான் இருக்கு. சைனா 32 பில்லியன் பண்றாங்க, வியட்நாம் 17 பில்லியன், நாம 9.8 பில்லியன் பண்றோம். இது மிக வேகமாக குறைந்தபட்சம் 2030 வரும் பொழுது இது 13 14 பில்லியன் டாலருக்கு போகும் என்கின்ற ஒரு கணிப்பை பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. ஐரோப்பிய யூனியனை பொறுத்தவரை 27 நாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்தவரை அங்க இன்னைக்கு $248 பில்லியன் அதனுடைய மொத்த டெக்ஸ்டைல் அவங்க வெளியிருந்து வாங்குறாங்க. அதுல இந்தியா 5% தான் நமக்கு அதில் இருக்கு. 2030 முடியும் பொழுது 10% நாம போவோம். அங்கேயும் கூட இரட்டிப்பாக போகுது. குறைந்தபட்சம் இன்னும் 4 to 5 ஆண்டுகள் காலகட்டத்தில் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தலைமையில் திருப்பூரை பொறுத்தவரை 40,000 கோடி என்று சொல்லக்கூடிய எக்ஸ்போர்ட் என்பது குறைந்தபட்சம் 60,000 கோடி ரூபாய்க்கு வேகமாக அது செல்ல போகிறது. அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் கூட தெரியப்படுத்த விரும்புகின்றோம். உலக நாடுகளை பொறுத்தவரை ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு வரி விதிப்பு அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய காம்படிட்டர்ஸாக இருக்கக்கூடிய வியட்நாமா, பங்களாதேஷா, டெக்ஸ்டைல் இருக்கக்கூடிய நாடுகள் நாம் எடுத்துக்கிட்டோம்னா, ட்ரம்பை பொறுத்தவரை ஒரு நாடும் கூட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டிஃபிசிட் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து வரி போடுறாங்க. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு $86 பில்லியன் நாம எக்ஸ்போர்ட் பண்றோம், $41 பில்லியன் இம்போர்ட் பண்றோம். அப்ப $45 பில்லியன் நம்ம கிட்ட பாசிட்டிவா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு. இப்ப ட்ரம்பை பொறுத்தவரை எந்த நாடுகள்லாம் அமெரிக்காவை பொறுத்தவரை அதிகமான எக்ஸ்போர்ட்டும் கம்மியான இம்போர்ட் இருக்கோ எல்லா நாட்டுக்கும் வரி போட்டுக்கிட்டே வர்றாங்க. அதுல இந்தியாவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் 25% போட்டாங்க. ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறதுக்காக இன்னும் ஒரு 25%, 50% இருந்துச்சு. நவம்பர் 2025 குறியீடை பார்க்கும் பொழுது நவம்பர் 24 to நவம்பர் 25 திருப்பூரிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய எக்ஸ்போர்ட் மட்டுமே 31 விழுக்காடு குறைந்திருந்தது. அந்த ஒரு ஆண்டு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா நவம்பர் 24 to நவம்பர் 25 திருப்பூரிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய டெக்ஸ்டைல் அப்பேரல் பொருட்கள் 31% டவுன். அது கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி தான். எனக்கு முன்பு பேசின தலைவர் அவர்கள் சொன்னாங்க, ஒரு விதத்தில் அது அவங்களுக்கு சங்கடமாகத்தான் இருந்துச்சு. பட் இருந்தும் இந்த ஒரு ஆண்டு காலம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு எனக்கு இந்தியாவுக்கு உலக நாடுகள் மத்தியில் ஒரு காம்படிட்டிவான டாரிஃப் நமக்கு கிடைத்திருக்கு. 18 விழுக்காடு நமக்கு கிடைத்திருக்கு காம்படிட்டிவ் டாரிஃப். அமெரிக்காவை பொறுத்தவரை நட்பு நாடாக இருக்கக்கூடிய யூகேக்கு 10% கொடுத்திருக்கிறாங்க. நீண்ட நாட்களாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப், பிரிவிலேஜ் ரிலேஷன்ஷிப் காரணமா கொரியாக்கு 15% கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவிற்கு 18% அந்த டீல்ல நமக்கு கிடைத்திருப்பதே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு பொறுமையாக, சாதுரியமாக அமெரிக்காவோடு இந்த பேச்சுவார்த்தை நடத்தி திரு பியூஷ் கோயல் அவர்கள் அவருடைய குழு எவ்வளவு சிறப்பாக இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். 18 விழுக்காடு இன்னைக்கு இந்தியா அமெரிக்கா இந்த டீல்ல 18%. அதுல இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த $86 பில்லியன் எக்ஸ்போர்ட்ல $41 பில்லியன் எக்ஸ்போர்ட்னா டாரிஃப்ல இருந்துச்சு. ஏன்னா அது ரெசிப்ரோக்கல் டாரிஃப். இன்னைக்கு அந்த $41 பில்லியன் டாரிஃப்ல கிட்டத்தட்ட 10 பில்லியன் ஜீரோ டியூட்டி ஆக்சஸ்ல இருக்கும். 31 பில்லியன் அந்த குட்ஸ் மட்டும் 18%ல இருக்கு. ஒரு வியட்நாமை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது வியட்நாம் 20%ல இருக்கு. அதே போல பங்களாதேஷை பார்க்கும் பொழுது பங்களாதேஷ் 19%ல இருக்கு. பாகிஸ்தானுக்கும் 19%. இது ஒரு பக்கம். இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் தான் பெரும் வரப்பிரசாதமாக நம்முடைய திருப்பூர் நகரத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் செக்டருக்கு அமைந்திருக்கிறது. 2023க்கு பிறகு ஐரோப்பிய யூனியன் உலக நாடுகளுக்கு கொடுத்த ஸ்பெஷல் பிரிவிலேஜை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு இருந்த ஜெனரலைஸ்ட் ஸ்கீம் ஆஃப் பிரெஃபரன்ஸ் ஜிஎஸ்பி வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் டெவலப் கண்ட்ரி அப்படிங்கிற காரணத்தினால ஜீரோ டியூட்டி ஆக்சஸ்ல இருந்தாங்க.
நம்முடைய இந்திய நாட்டிற்கு இத்தனை ஆண்டு காலமாக 12% டியூட்டி இருந்துச்சு ஐரோப்பிய யூனியன். ஐரோப்பிய யூனியனுடைய அவ்வளோ பெரிய மார்க்கெட் $248 பில்லியன் அப்பேரல் மார்க்கெட்டில் இன்னைக்கு நீங்க ஷேர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷனுடைய ஷேர் மிக அதிகப்படியா இருக்கு. அந்த $248 பில்லியன் மார்க்கெட்டில் சைனா 28% இருக்கிறாங்க, பங்களாதேஷ் 22% இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5% தான் இருந்தோம். ஆனால் இந்த டீலுக்கு பிறகு ஐரோப்பிய யூனியன் இந்த டீலுக்கு பிறகு இந்தியாவுக்கான டெக்ஸ்டைல் டாரிஃப் என்பது 0% ஐரோப்பிய யூனியனோடு நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப பங்களாதேஷ்க்கு இத்தனை ஆண்டு காலமாக 0%, இந்தியாவிற்கு 12% இருந்தது. இந்த ஐரோப்பிய யூனியன் டீலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் 0%, பங்களாதேஷுக்கும் 0%. ஏன்னா பங்களாதேஷ் லீஸ்ட் டெவலப் கண்ட்ரியா இருக்கிறாங்க. அதனால ஐரோப்பிய யூனியன் மார்க்கெட் நம்முடைய திருப்பூர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பெரிய அளவில் ஓப்பன் ஆகுது. வருகின்ற காலத்தில் நாம் சொன்னது போல 40,000 கோடியிலிருந்து 60,000 கோடி ரூபாய்க்கு மிக வேகமாக முன்னேறுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய காம்படிட்டர் சைனாக்கு 35% டாரிஃப் அமெரிக்கா போட்டிருக்கிறாங்க, வியட்நாம் 20%, பங்களாதேஷ்க்கு 19%. அதே போல லெதர் அண்ட் ஃபுட்வேர் நம்முடைய காம்படிட்டர்ஸாக இருக்கக்கூடிய சைனாக்கு 35, வியட்நாம் 20, இந்தோனேஷியா 19, கம்போடியா 19. டாய்ஸ் அதிலும் இந்தியாவுக்கு 18, ஆனால் சைனா, வியட்நாம், இந்தோனேஷியா இன்னும் அதிகம். மிஷினரி அண்ட் பார்ட்ஸ் நமக்கு காம்படிட்டர்ஸாக இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா மலேசியா 19, தாய்லாந்து 19, வியட்நாம் 20%. ஹோம் டெக்கர் மிக முக்கியமான மார்க்கெட், சைனா 35, வியட்நாம் 20, மலேசியா 19%. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி சூரத் அந்த பகுதியெல்லாம் காம்படேட்டிவா நமக்கு 18%, சைனா 35, சவுத் ஆப்பிரிக்கா 30, தாய்லாந்து 19. நம்முடைய காம்படிட்டர்ஸ் இன் ஈச் செக்மெண்ட் இன்னைக்கு எல்லா நாடுகளையும் விட ஒரு சிறந்த ஒரு டாரிஃப் டீல் நம்முடைய நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக வருகின்ற காலத்தில் மிக வேகமான வளர்ச்சி. இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க மிக வேகமாக வளரக்கூடிய நாட்டில் மாநகரத்தில் 6வது இருக்கக்கூடிய திருப்பூர் இன்னும் வேகமாக இன்னும் விரைவாக வளரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரை இன்னைக்கு நமக்கு என்ன பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்னாங்க, இன்னைக்கு திருப்பூர் வளரும் பொழுது, திருப்பூர் நகரம் வளரும் பொழுது, டெக்ஸ்டைல் வளரும் பொழுது வேஜஸும் காம்படேட்டிவா வளரும். கொடுக்கக்கூடிய நிறைய பேர் 5 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வர்றாங்க. இங்க வரக்கூடிய எக்கானமி பெர்கலேட் ஆகும். திருப்பூரை சுத்தி, கோயம்புத்தூரை சுத்தி கிட்டத்தட்ட நம்ம சொல்லக்கூடிய 60,000 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் மட்டுமே நம்ம பேசுறோம். இவ்வளவு பணம் ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ், இவ்வளவு பணம் பெர்குலேட் ஆகும் பொழுது இந்த பரிமாண வளர்ச்சி இந்த கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதியெல்லாம் முழுமையாக மாறி இருக்கும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு குறிப்பா நம்ம கேபிஆர் மில் ஸ்டாக் பிரைஸா இருக்கட்டும், கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் ஸ்டாக் பிரைஸா இருக்கட்டும், இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு 3லிருந்து 5% அவங்க ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. காரணம், மார்க்கெட்ல எல்லோருமே குறிப்பா எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்வது, இன்னைக்கு பங்களாதேஷ் பாருங்க, அவங்க அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி பங்களாதேஷுக்கு அமெரிக்கா ஒரு சிறப்பு அந்தஸ்து நேற்று கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய டாரிஃப் 19% இருந்தாலும் கூட பங்களாதேஷை பொறுத்தவரை அவங்களுக்கு சில டெக்ஸ்டைல் குட்ஸை அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்பும் பொழுது அது 0 டாரிஃப்ல அது போக போகுது. ஆனால் இந்தியாவுக்கு 18% என்பது. பங்களாதேஷை பொறுத்தவரை அமெரிக்கா இன்னொரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து வாங்கக்கூடிய காட்டன், அமெரிக்காவிலிருந்து வாங்கக்கூடிய மேன்மேடு ஃபைபர் MMF, இந்த இரண்டையும் பயன்படுத்தி பங்களாதேஷ் அதுல உற்பத்தி செய்யக்கூடிய டெக்ஸ்டைல் பொருளை திரும்ப அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கு 0% டாரிஃப் அப்படிங்கிற ஒரு நெகோசியேஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பத்தி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பா எக்ஸ்பர்ட்ஸ் இங்க இருக்கிறாங்க. பங்களாதேஷை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அவங்களுடைய பவர் பிரச்சனையில் இருக்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் 9% இருக்கு. நிலையான பொருளாதாரம் இல்லாத ஒரு நாடா மாறி இருக்கிறாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பங்களாதேஷனுடைய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்க ஸ்ட்ரைக்ல இருக்கிறாங்க. காரணம், பவர் கிரைசிஸ் இல்லைன்னு. அதனால அமெரிக்காவிலிருந்து காட்டனை வாங்கி அதுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை திரும்ப பங்களாதேஷ் அமெரிக்கா கொடுக்கும் பொழுது அது 0%ல போகுது. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அடுத்த கட்டம் இந்த ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்ல இருந்து முழு அக்ரிமெண்ட்டுக்கு நாம போகும் பொழுது நம்முடைய மத்திய அரசு எல்லா விஷயத்தையும் பார்த்து பேசி இன்னும் சிறப்பான ஒரு அக்ரிமெண்ட்டை நமக்கு கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையா நமக்கு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு பக்கம் நம்ம காட்டன் விளைவிக்கக்கூடிய விவசாயிகளையும் பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் காட்டனை வைத்து பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய
திருப்பூர் நகரத்தினுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸையும் பாதுகாக்கணும். இந்த இரண்டு விஷயத்தையும் கூட நம்முடைய மாநில அரசு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு, மத்திய அரசு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதையும் நாம் இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லை சொந்தங்களே, இந்த வெறும் ஒரு டாரிஃப் டீல் அக்ரிமெண்ட் என்பதை தாண்டி நம்முடைய பாரத பிரதமருடைய மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் இந்தியா முழுவதுமே 6 பார்க் கொடுத்தாங்க. அதில் ஒரு பார்க் தமிழ்நாடு விருதுநகர் கிடைச்சிருக்கு. அதுக்கு எடுத்துட்டு 1542 ஏக்கர்ல ஒரு இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க், டையிங்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஃபைனல் அவுட்புட் வரைக்கும் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. 10,842 கோடி ரூபாய் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு வேலைகளும் கூட PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க்கில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து நம்முடைய மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்தியா ஒரு $35 டிரில்லியன் பொருளாதார நாடாக மாறணும், பெரிய நாடா மாறினா நம்முடைய திருப்பூர் பிராண்ட் இன்னைக்கு குளோபல் பிராண்டா மாறணும். அது நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தோ அமெரிக்கா ஒப்பந்தத்தை பயன்படுத்தி, ஐரோப்பிய யூனியன் ஒப்பந்தத்தை பயன்படுத்தி திருப்பூர்ல இருக்கக்கூடிய பிராண்ட் இன்னைக்கு உலக பிராண்டுகளா மாற போறாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு டொமஸ்டிக் பிராண்ட் நம்ம சொல்றோம். இந்த டொமஸ்டிக் பிராண்ட் எல்லாம் வருகின்ற காலத்துல ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டா அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள அவர்கள் மாறுவார்கள். அவங்க மாறும் பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு இது சென்றிருக்கும். அடுத்த டெக்ஸ்டைலை தாண்டி இன்னும் மற்ற செக்டரை பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா நிறைய நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஆனா இந்தியாவோடு போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் மட்டும்தான் நம்முடைய அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் அவங்களுடைய விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோள் இருக்கின்றார்கள். எனக்கு உதாரணமா நீங்க பங்களாதேஷ் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்க அக்ரிமெண்ட்ல முழு விவசாயத்தை ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு அமெரிக்க ஒப்பந்தத்தில் நம்முடைய விவசாயிகளுக்கு முக்கியமான பொருட்கள் எதையும் கூட நாம் இந்த டாரிஃப் டீல்ல கொண்டு வரல. உதாரணத்திற்கு மீட் கொண்டு வரல, உதாரணத்திற்கு டைரி பால் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் கொண்டு வரல, உதாரணத்துக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பழங்கள் பனானா கொண்டு வரல, கிவி கொண்டு வரல, பப்பாயா கொண்டு வரல, சோயா பீன் அமெரிக்காவை பொறுத்தவரை உலகத்தில் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு. இந்தியாவுக்குள்ள சோயா பீனை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதையும் இந்த திட்டத்தில் நம்ம கொடுக்கல. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்தை பொறுத்தவரை எப்படி தொழில்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமோ, அதே போல விவசாயத்துறையை கம்ப்ளீட்டா இந்த அக்ரிமெண்ட்ல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய நம்முடைய பனானா 0% டாரிஃப்ல போகும். இந்தியாவிலிருந்து போகக்கூடிய நம்முடைய சிட்ரஸ் ஃப்ரூட், குறிப்பாக நம்முடைய எலுமிச்சம்பழத்திலிருந்து சிட்ரஸ் ஃப்ரூட், அது அமெரிக்காவுக்கு 0%ல போகும். இந்தியாவிலிருந்து போகக்கூடிய பப்பாயா 0%ல போகும். அதனால விவசாயத்துறைக்கும் கூட அடுத்த 10 ஆண்டுகளில் ஏற்றுமதியில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த அக்ரிமெண்ட் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி நண்பர்களுடைய குற்றச்சாட்டு, சில விவசாய சங்கங்களும் கூட தவறான புரிதலோடு இந்தியாவில் ஒன் டே நாங்கள் ஸ்ட்ரைக் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பது வேதனைக்குரியது. காரணம், மற்ற நாட்டுகளோடு நடந்திருக்கக்கூடிய ஒப்பந்தமும் நம்முடைய நாட்டோடு நடந்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை பார்க்கும் பொழுது விவசாயத்துறையில் மிக முக்கியமாக நம்ம சொல்லியிருக்கோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் GM கிராப் இந்தியாவுக்குள்ள அனுமதி இல்லை என்பதை மறுபடியும் உறுதியோடு இந்த அக்ரிமெண்ட்ல நம்ம போட்டிருக்கோம். மற்ற எல்லா இடத்துக்கும் அமெரிக்காவை பொறுத்தவரை ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு GM கிராப் அனுப்புறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு அது கிடையாது. அதனால் விவசாயத்துறையிலும் கூட நம்முடைய விவசாய நண்பர்களுக்கு மோடி அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறாங்க. டெக்ஸ்டைல் துறைக்கு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, லெதர், மிஷினரி எல்லா துறைக்கும் கூட நம்முடைய அரசு உறுதுணையாக இந்த 2 அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நிச்சயமாக இதை தொழில்துறை பயன்படுத்தி வருகின்ற காலத்தில் முழுமையாக இதை அவங்க கவனத்தில் கொண்டு அவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனை இன்னும் தைரியமாக அவங்க கெப்பாசிட்டியை விஸ்தாரப்படுத்தி விரிவுபடுத்தி நல்ல குளோபல் பிராண்டை இங்கிருந்து குவாலிட்டியாக உருவாக்கி ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், UKவாக இருக்கட்டும், இந்த 40,000 கோடி எக்ஸ்போர்ட் என்பது இன்னும் 4 ஆண்டுகளில் அது 60,000 கோடியாகவும் ஒரு 7 இயர் ஃப்ரேம் ஒர்க்கில் அது இரட்டிப்பு செய்து உள்நாட்டிலும் கூட அந்த 40,000 கோடி உள்நாட்டையும் கூட இன்னும் வேகமாக அதை வளர்த்திருப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இதை குறிப்பாக பியூஷ் கோயல் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள். மிக விரைவில் திருப்பூர் வருவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். எங்களுக்கும் பாரத பிரதமர் அவர்கள் அடுத்த முறை தமிழகம் வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து
பிரதமரோடு தமிழகம் வரும் பொழுது பிரதமருக்கு நன்றி சொல்வதற்கு, பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்தி நன்றி சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி முயன்று கொண்டிருக்கின்றோம். அதற்கான எல்லா முயற்சியும் கூட வருகின்ற அடுத்த 2-3 வாரத்தில் நாங்கள் எடுப்போம் என்கின்ற உறுதியும் கூட இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்லை, இன்னைக்கு இன்னும் அதிகப்படியாக நாம் போனோம் அப்படின்னா ஐரோப்பிய யூனியனை பொறுத்தவரை அடுத்த 10 ஆண்டுகளுக்கான டீலா நம்ம பிரிச்சு கொண்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு சிலது இம்மீடியட்டா இன்னைக்கே 0% டாரிஃப்ல வந்துடும். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள ஆட்டோமொபைல் செக்டார், இன்னைக்கு ஐரோப்பிய யூனியனிலிருந்து நாம் இம்போர்ட் பண்ணக்கூடிய பென்ஸ், BMW அது போன்ற உயர்ந்த ரக கார்கள் இன்னைக்கு 130% வரியில் இருக்கு. அந்த கார் 100 ரூபா அப்படின்னா இந்தியாவில் 230 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். அது இம்மீடியட்டா அது போன்ற ஹை எண்ட் கார்ஸ், அதாவது 15,000 யூரோக்கு மேல இருக்கக்கூடிய காரெல்லாம் அடுத்த 10 ஆண்டுகளில் 0 டாரிஃபுக்கு வந்துடும். இம்மீடியட்டா 130லிருந்து 35% வரி குறைச்சிருக்கிறோம். ஸோ இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பிராண்ட், நம்முடைய லோக்கல் கார் 85% கார் பிலோ 15,000 யூரோ இருக்கு. அவங்க இந்த டீல்ல ப்ரொடெக்ட் ஆகிக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல ஹை எண்ட் காரை பணம் கொடுத்து, அதிக பணம் கொடுத்து வாங்குறவங்க இப்ப இருந்து அவர்களுடைய டாரிஃப் டீல் குறையுது, ரேட் குறையுது. அடுத்த 10 ஆண்டுகளில் படிப்படியாக அது குறைஞ்சு ஒரு வருஷக்கும் 2,50,000 கார் அப்படிங்கிற ஒரு கோட்டா சிஸ்டத்தையும் கூட கொண்டு வந்து நம்முடைய ஆட்டோமொபைல் செக்டரை ஒரு பக்கம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு பக்கம் நல்ல உயர் ரக கார் யாருக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பையும் கூட நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, ஹோம் டெக்ஸ்டைல் ஃப்ளோர் கவரிங் கரூர், ஈரோடு போன்ற நகரத்திலிருந்து கார்பெட், பெட்ஷீட் இதெல்லாம் கூட நாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அது நேரடியாக ஐரோப்பிய யூனியன்ல இன்னைக்கு பாகிஸ்தான், டர்க்கி, வியட்நாம் இவங்கெல்லாம் நம்மகிட்ட போட்டி போடுறாங்க. அந்த மார்க்கெட்டும் கூட பெரிய அளவில் கரூரிலிருந்து கொங்கு பகுதி வரை அந்த மார்க்கெட் பெரிய அளவில் ஓப்பனாக இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இரண்டும் சேர்த்து $125 பில்லியன் நம்ம பண்றோம். அது மிக விரைவில் $180 பில்லியன் இன்னும் 2 ஆண்டுகளில் உயர்வதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறு இருக்கு. அதனால் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் அவர்கள் அரசியல் எல்லாம் தாண்டி, ஏன்னா வேற கட்சியில் எல்லாமே இருக்கிறாங்க, மத்திய அரசுக்கு ஒரு நன்றி சொல்வதற்காக, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக, நம்முடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக, நம்முடைய நிதி அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக இதை மாநில அரசும் பயன்படுத்திக்கணும். மாநில அரசு அதை பயன்படுத்தி, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவர்கள் சொல்லியிருந்தார்கள், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் PLI ஸ்கீம் வந்த பிறகு 69% எலக்ட்ரானிக் செக்மெண்ட்ல தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது அதிகமாக சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு மாநிலத்தில் எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட மத்திய அரசினுடைய திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் உழைக்கும் பொழுது எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டோம். இன்னைக்கு தமிழ்நாடு எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ல நம்பர் 1 ஸ்டேட்டா நாம் இருக்கோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு $15 பில்லியன் நம்ம தாண்டி இருக்கிறோம் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அது எல்லாமே PLI ஸ்கீமில் நடந்திருக்கு. அது போன்ற அடுத்த டெக்ஸ்டைல் துறையும் கொடிகட்டி பறக்கணும். மித்ரா பார்க்கிலிருந்து மாநில அரசு இன்னும் நிறைய சலுகைகள் கொடுத்து டெக்ஸ்டைல் பார்க்கையும் அடுத்த கட்டம் எடுத்து கொண்டு போகணும். பல்லடத்தை பொறுத்தவரை இந்த பகுதி நிறைய தொழில் வளர்ச்சி, பல்லடத்தில் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் இன்னைக்கு வேகமா பல்லடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. திருப்பூர் எந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்கோ பல்லடம் மிக வேகமாக வளர்ச்சி பாதையில் இருக்கு. அதனால பல்லடத்தை பொறுத்தவரை எங்களுக்கு முழு நம்பிக்கை. இந்த டீல் பல்லடம் பகுதியினுடைய இந்த பகுதியினுடைய நெசவாள பெருமக்களுக்கு, ஏன்னா இன்டகிரேட்டட் வேல்யூ செயின், ஒரு பக்கம் யான் வரணும், ஒரு பக்கம் ஸ்பின்னிங் பண்ணணும், ஒரு பக்கம் அதை எடுத்துட்டு போகணும். மொத்தம் இந்த இன்டகிரேட்டட் வேல்யூ செயின் இந்த பகுதி சோமனூர்ல ஆரம்பித்து பல்லடம் வரை மொத்தமாக இந்த இன்டகிரேட்டட் வேல்யூ செயின் எல்லோருக்குமே இதனுடைய முழு பெனிஃபிட் கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்த எல்லா திருப்பூர், பல்லடம் பகுதியினுடைய அசோசியேஷனுடைய தலைவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாம இந்த ஓராண்டு காலமாக பொறுமையாக இருந்ததுக்காக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். மிக பொறுமையா இருந்தாங்க. அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை குறைச்சிக்கிட்டாங்க. கஸ்டமரை விடக்கூடாது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக நிறைய எக்ஸ்போர்ட் யூனிட் அதை லாஸுக்கு கூட கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
ஆனால் அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. நம்முடைய அரசு மிக வேகமாக நமக்கு ஒரு நல்ல ஒப்பந்தத்தை கொடுப்பாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் பொறுமையாக இருந்த எல்லா திருப்பூர் இந்த பகுதியினுடைய எல்லா சங்கத்தினுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்றோம். நன்றிங்க. அண்ணா அண்ணா ஏன்னா இதில் நிறைய தலைவர்களோடு இருக்கிறாங்கன்னா அரசியல் கேள்விகளை தவிர்க்கிறாங்கன்னா நம்ம பேசுவோம். பழனி இருக்கு, நாளைக்கு கோயம்புத்தூரில் பேசுவோங்கன்னா ஒரே பதில் என்னன்னா, மாநில அரசை பொறுத்தவரை ஈடு கொடுத்து அவர்களும் நல்ல ஒரு காம்படேட்டிவ் என்விரான்மெண்ட்டை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நல்ல என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சலுகையை முழுமையாக அவர்கள் பயன்படுத்துவதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால் நிச்சயமாக அது கரண்ட் ரேட்லேருந்து டாக்ஸேஷன்லேருந்து சலுகைகள்லேருந்து எல்லாமே நம்ம கொடுக்கணும். மாநில அரசும் இணைந்து பாடுபடுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் அந்த இன்டெகிரேட்டட் வேல்யூ செயின் அப்படின்னு நம்ம சொன்னோங்கன்னா, அன்றைக்கி ஒரு எக்ஸ்போர்ட்டு ஒரு நிட்டட் நாம் அனுப்புகிறோம், இங்கிருந்து நாம் ஒரு பொருள் அனுப்புகிறோம், ஒரு டெக்ஸ்டைல் பொருள் அனுப்புகிறோன்னா அது திருப்பூரில் இருக்கக்கூடிய யூனிட் மட்டும் பயன்பட போகிறதில்ல, பல்லடத்தில் இருக்கக்கூடிய யூனிட் மட்டும் பயன்பட போகிறதில்ல. இங்கே இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்கள் எல்லாமே முழு இன்டெகிரேட்டட் வேல்யூ செயின் பயன்பட போகிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் மக்க நெய்யணும், ஒரு பக்கம் நூல் வரும் பொழுது அதை ஸ்பின் பண்ணணும், அதிலிருந்து யான் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இதில் முழுமையாக, ஏன்னா அவங்களுக்கு ஒரு தண்ணி வரும் பொழுது மொத்தமாக எல்லாத்தையும் உயர்த்துவது போல இந்த பகுதி முழுவதுமே உயர்ந்து அடுத்த கட்டத்திற்கு போகும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் என்பது வரி விதிப்பிலிருந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜிலிருந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்கு. அதுவும் வருகின்ற காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக களையப்படும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதனால மெயினாக அந்த பெசிமிசம், இந்த ஓராண்டு காலமாக பெசிமிசம், ஒரு பயம், அடுத்த கட்டம் செல்வோமா என்கின்ற ஒரு தடுமாற்றம், அதெல்லாம் இந்த ஒரு மாத காலத்தில், குறிப்பாக ஜனவரி 27ஆம் தேதி இந்தியா யூரோப்பியன் யூனியன் டீல், பிப்ரவரி 7ஆம் தேதி அமெரிக்காவோடு நாம் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம், இந்த ரெண்டும் சேர்ந்து நிச்சயமா ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கு. அதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நம்முடைய முரளிதர் மகோல் அவர்கள், மத்திய இணையமைச்சர் கோஆபரேட்டிவ் செக்டார், அவங்க முன்தினம் உங்களை சந்திச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க அடுத்த 2 மாத காலம் தமிழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய கோஆபரேட்டிவ்ஸ்க்கு சிறப்பு கவனம் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, திரு அமித்ஷாஜி அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால அவர்களோடு ஒரு சிறப்பு சந்திப்பையும் கூட பல்லடம் இந்த பகுதியினுடைய கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய தலைவர்களை மிக விரைவில் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் ஒரு சந்திப்பை ஏற்படுத்த போவதாக நேற்று உறுதியளித்திருக்கின்றார்கள். அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பிரச்சனை இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக களைவோம். அதே நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அக்ரிமெண்ட். திருப்பூருக்கு அந்த திறமை இருக்கு. ஃபீனிக்ஸ் பறவையை போல ஒரு வறட்சியாக இருந்த ஒரு பகுதியில் கடந்த 30 ஆண்டு காலமாக 1984 பிறகு 40 ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இருக்கக்கூடிய நண்பர்கள். அது இன்னும் வேகமாக இன்னும் விரைவாக மாற்றுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதான் உங்களுக்கு நான் படிச்சு காமிச்சேன். உலகத்தினுடைய 10 வேகமாக வளரக்கூடிய நகரத்தில் திருப்பூர் 6வது இடத்துல இருக்கு. சாதாரண வேலை இல்லைங்க. இப்ப இருந்து 2035 வரைக்கும் ஒரு வருஷமும் 8.36% வளர்ச்சி இருக்கு, குரோத். அதை நீங்க கம்பவுண்ட் பண்ணி பாருங்க. ஆனால் இன்னைக்கு திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பகுதியில் யார் இருக்கிறாங்களோ மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு காத்திருக்கு. அதை முழுமையாக பயன்படுத்துவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா மத்திய அரசை பொறுத்தவரை இந்த டாரிஃப் அக்ரிமெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட்ல டெக்ஸ்டைலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. டெக்ஸ்டைல்னா நம்ம தான். ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவுடைய அந்தந்த கேட்டகரியில் 55% 80% ப்ரொடக்ஷன் நாம தான் பண்றோம். அது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அப்பேரல். இன்னைக்கு இவ்வளவு நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது பெரிய விஷயம். அதே போல ஐரோப்பியன் யூனியன் மார்க்கெட்டை ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க, பெரிய விஷயம். மித்ரா பார்க்கை பொறுத்தவரை நாம் தமிழகத்திற்கு என்று சொன்னோம். ஆனால் திமுக அரசு அவங்க டிசைட் பண்ணாங்க அதை எங்க கொண்டு போகணும்.
சில பேர் சேலம் பக்கத்தில் வேணும்னு கேட்டாங்க, சில பேர் பல்லடத்துக்கே வேணும்னு கேட்டாங்க. அதை தொழில்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் விருதுநகர் கொண்டு போகணும் முயற்சி பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை எப்பொழுதும் ஓரவஞ்சனையாக யாருக்கும் செயல்படல. இன்னும் திருப்பூர் அடுத்த கட்டம் செல்லணும், இன்னும் வேகமாக செல்ல வேண்டும் என்று தான் மத்திய அரசு விரும்புகிறாங்க. காரணம், டெக்ஸ்டைல் துறை மட்டும்தான் இந்தியாவில் மிக அதிகமான டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்க முடியும். நம்ம என்னதான் பேசினாலும் கூட டெக்ஸ்டைல் செக்டரில் கொடுக்கக்கூடிய டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை வேற எந்த துறையும் மேட்ச் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் மேனுஃபேக்சரிங். அது டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் உடனடியாக கொடுக்க முடியும். அதனால தான் டெக்ஸ்டைலுக்கு இந்த சிறப்பு கவனம். வெறும் 5% தான் ஐரோப்பிய யூனியன் மார்க்கெட். அது 10%, 20%, 30% வருகின்ற காலத்தில் மாறும் பொழுது எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் என்பதை மட்டும் நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அண்ணா, இன்னைக்கு இந்த அமெரிக்காவோட 18% டாரிஃப் டீல் சொன்னதுல சில்க்கு வந்து 0%. அந்த 18% டாரிஃப் டீல் இருக்கக்கூடியதுல சில்க்கு வந்து 0%. அது ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு. ஆனால் குறிப்பாக சில்க்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் இந்த பகுதியை பொறுத்தவரை. அதற்கான எல்லா முயற்சியும் நம்ம எடுக்கிறோம். குறிப்பா முரளிதர் மொகுல் அவங்க வந்ததே கோஆபரேட்டிவ்ஸை பலப்படுத்தாம அடுத்த கட்டம் நாம் செல்ல முடியாது என்கின்ற நோக்கம். அதனால் அவங்க ஒரு நாள் சுற்றுப்பயணம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோஆபரேட்டிவ் செக்டரோட பேசிட்டு போயிருக்கிறாங்க. அமித்ஷாஜியோடு ஒரு மீட்டிங்கை ஏற்படுத்த போறாங்க. ஏன்னா அவர் தான் கோஆபரேட்டிவ் துறையினுடைய அமைச்சர். அதனால் நியாயமான கேள்விங்கன்னா இதற்கான ஒரு ஜவுளி பூங்காவை நம்ம உருவாக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஒரு டெக்ஸ்டைல் பார்க் அங்கே போயிருச்சு. இன்னைக்கு வந்து விருதுநகரில் இருக்கு, 6ல் 1 அங்கே போயிருக்கு, 5 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்த கட்டம் இந்த பகுதியும் மையப்படுத்தி ஒரு ஜவுளி பூங்காவை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். குறிப்பா 2020 ஸ்டாப் ஆயிருக்கக்கூடிய அந்த சப்சிடி பேஸ்ட் எஸ்டிபி அதையும் திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே தான் இருக்கின்றோம். அடுத்து அடிப்படை கட்டமைப்பை பொறுத்தவரை இன்னைக்கு நம்முடைய திருப்பூரை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு. இங்க உற்பத்தி ஆகக்கூடிய கூட்ஸை எப்படி வெளியே கொண்டு போறது அப்படிங்கிற சேலஞ்ச் அவங்களுக்கு. ஏன்னா பெரும்பாலும் அது கப்பல் மூலமா தான் போக முடியும். இன்னைக்கு அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் கொழும்புல தான் இந்த பகுதியினுடைய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் இருந்துச்சு. இன்னைக்கு கேரளாவுடைய விழிஞ்சம்ல ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த பகுதி இந்த ஏசியா ரீஜனுடைய மிகப்பெரிய போர்ட் அது இன்னைக்கு நம்முடைய திருப்பூர் நேரடியாக ஓபன் ஆகுது. யூரோப், அமெரிக்கா நேரடியாக கப்பல் மூலமா கொண்டு போகலாம். அதே நேரத்தில் நம்முடைய துறைமுகம் வசதி தூத்துக்குடியா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், 2 துறைமுகத்தையும் கூட அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பக்கம் வாய்ப்பு மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை எப்படி வேகமா சந்தைப்படுத்துதல், எப்படி வேகமா சந்தைக்கு கொண்டு போவீங்க. அந்த விழிஞ்சம் போர்ட் கேரளா ஓப்பனிங், அப்கிரேடேஷன் ஆஃப் தூத்துக்குடி சென்னை, அதுவும் கூட பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி செய்யும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும். அண்ணா, அது ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் குரோத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொழிலாளர்களுடைய நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நல்ல குவாலிட்டியான என்விரான்மெண்ட்ல வேலை பார்க்கணும். ஏன் பங்களாதேஷ் நம்ம இவ்வளவு சொன்னாலும் கூட அது ஒரு ஸ்வெட் ஷாப் மாதிரி அடிமாட்டு ரேட்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை கசக்கி பிழிஞ்சு பங்களாதேஷ் வேலை வாங்குறாங்க. ஆனா திருப்பூரை பொறுத்தவரை அப்படி இல்லை. முதலாளிகளும் வளர்கின்றார்கள், தொழிலாளர்களும் வளர்கின்றார்கள். அது திருப்பூருடைய ஒரு யூனிக் மார்க்கெட் எக்கானமி. அது இன்னைக்கு பங்களாதேஷ் பாருங்க, 80% பங்களாதேஷ பாருங்க. அவங்க எக்ஸ்போர்ட்டுங்கிறது 80% டெக்ஸ்டைல். ஆனா ஜிடிபியில் அது 10% மட்டும்தான். ஆனா இங்க நமக்கு நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. வருகின்ற காலத்தில் தொழிலாளர் நலனும் முன்னிலைப்படுத்தி அவங்க மேல போவாங்க. அதே நேரத்தில் இன்டகிரேட்டட் ஹாஸ்டல் வசதி, தங்குவதற்கான வசதி. ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு வடமாநில தொழிலாளர்கள் வேணும், இன்னொரு பக்கம் அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் தமிழகத்தில். ரெண்டுமே முக்கியம். நமக்கு வடமாநில தொழிலாளரே வேண்டாம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் பேசுவதை தவிர்த்து இன்னைக்கு அடுத்த 3 வருஷத்துல
நாம் இன்னைக்கு 5 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வேலை வாய்ப்பு இங்கு உருவாக்குவோம் சொல்ற 10 லட்சத்திலிருந்து 15 லட்சமா மாறும் பொழுது அதில் வடமாநில தொழிலாளர்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் இன்னைக்கு நாம தொழிலாளர்களுக்கு தேவையான ஹாஸ்டல் அது மானியத்தோட யூனியன் கவர்மெண்ட் அவங்க ஒரு டிராஃப்ட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு தொழிலாளர்கள் தங்குவதற்கான ஹாஸ்டல் வசதி, அதற்கு மத்திய அரசினுடைய சப்சிடி, அதுக்கான டிராஃப்ட் பேப்பரை மத்திய அரசு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கூட நண்பர் கேட்ட கேள்வி இன்னைக்கு ப்ராசஸ்ல இருக்கு. நிறைய ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ்க்கு மானியம் கொடுக்குறாங்க. புதிய புதிய டெக்ஸ்டைல் ரக மிஷினுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அதுவும் கூட ஒரு நல்ல விஷயம். உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய பியூஷ் கோயல்ஜி அவர் அலுவலகத்திலிருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு டெல்லியில் திருப்பூர்னுடைய தொழில் சங்கத்தினுடைய தலைவர்களை புதுடெல்லியில் பியூஷ் கோயல் அவர்கள் நாளைக்கு சந்திக்க இருக்கிறாங்க. நாளைக்கு டெல்லியில் இந்த மீட்டிங் நடக்குது. இந்த ட்ரேடு டீலை பற்றி ஃபீட்பேக் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம், முயற்சி எடுக்கிறோம்னு. இப்போவே பியூஷ் கோயல் அவர்கள் நாளைக்கு டெல்லியில் சந்திக்க இருக்கிறாங்க. அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த யூனியன் பட்ஜெட் இந்த ஆண்டு 2026-27க்கான யூனியன் பட்ஜெட்டில் 5 யூனிவர்சிட்டி ஸ்கில்லிங் யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நிச்சயமாக 1 தமிழகத்திற்கு வரணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். அந்த 1ம் கொங்கு பகுதிக்கு வரணும்னு முயற்சி பண்ணுவோம். காரணம், இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சு மாடல்னு சொல்கிறாங்க. நாங்கள் 6-5ன்னு சொல்லுவோம். ஒரு மாநிலமும் கம்பீட் பண்ணி அதை வாங்கிக்கங்க அப்படின்னு. அதனால் தமிழ்நாடு அரசு அது உடனடியாக மத்திய அரசோடு பேசி அந்த 5 ஸ்கில் யூனிவர்சிட்டியில் 1 தமிழ்நாட்டுக்கு, அந்த 1ம் கொங்கு பகுதி கொண்டு வரணும். காரணம், இங்கே வேலை வாய்ப்பு அதிகம், நிறைய பேர்த்து நம்ம ஸ்கில்லிங் இன்னும் அதிகப்படுத்தணும். அதுவும் ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். அண்ணே, நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய எரிபொருள் பெட்ரோலியம் ப்ராடக்ட் உலக நாடுகளில் எங்கே காம்படிட்டிவாக இருக்கோ அங்கே இந்தியா வாங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் மத்திய அரசுடைய அதிகாரப்பூர்வமான பதில். ஏன்னா பியூஷ் கோயல் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே கேள்வியை கேட்ட பொழுது, ட்ரேடு என்னுடைய இலாக்கா, நான் பதில் சொல்லிட்டேன், அதை வெளியுறவுத்துறை தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய ஆயிலுக்கும் என்ன சம்பந்தம், வெனிசுலாவிலிருந்து ஆயில் வாங்க போறோமா அப்படிங்கிற கேள்விக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில், இந்தியாவை பொறுத்தவரை உலக நாடுகளில் எங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட் எரிபொருள் காம்படிட்டிவா இருக்கோ அங்க இந்தியா போய் நம்ம வாங்குவோம். நம்முடைய சோவரினிட்டி, அதாவது நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மை என்பது எங்கேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏன்னா இந்த டீல்ல உங்களுக்கே தெரியும், எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. காம்படிட்டிவ் வியட்நாம் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் 19, கம்போடியா 20, சைனா 35%, இந்தியாவை பொறுத்தவரை 18%. அதில் மிக முக்கியமானது, எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுடைய விவசாய பொருளை உள்ள விட்டுட்டாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவுடைய விவசாய பொருளையும் உள்ள விடாம இந்த டீலை கொண்டு வந்திருக்கோம். எப்பொழுதுமே திராட்சை புளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க எதிர்க்கட்சி நண்பர்கள். ஏன்னா அவங்க 2013 வரைக்கும், 2009 13 வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. ஐரோப்பிய யூனியனோட அவங்களால டீல் பண்ண முடியல. இன்னைக்கு நாம் இந்த சாதனையை செய்த காரணத்தினால காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எல்லோருமே அந்த பழம் புளிக்குது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத அபாண்டமான சில குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். அதையும் மத்திய அரசு எந்த இடத்துல மறுக்கணுமோ மறுத்திருக்கிறாங்க. தலைவர் கொஞ்சம் சத்தமா கேளுங்க சார். ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை நம்ம எல்லா இடத்துலையுமே பட்ஜெட்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சந்திப்பு திருப்பூரில் முரளிதர் மகோல் அவங்க கிட்ட பேசினாங்க. இன்னைக்கு தமிழகத்திற்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோங்கிறது நம்ம பட்டியல் போட்டிருக்கோம். ஒரு ஆண்டை போல இந்த ஆண்டும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை ரயில்வே துறையில் ஹை ஸ்பீடு ட்ரெயின் நம்ம பேசியிருக்கோம். சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத் நம்ம பேசியிருக்கோம். இந்த ஆண்டு மொத்தமாக எல்லா ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க்கு 16 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000 கோடி ரூபாய் பார்மசூட்டிகளுக்கு ஒதுக்கி இருக்கோம். 6 பெரிய பார்க் வருது. எத்தனையோ விஷயங்கள் நாம் சொல்லியிருப்பது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பொருந்தும்.
நாம் எத்தனை மாநிலத்தினுடைய பேர் அந்த பட்ஜெட்ல பயன்படுத்தி இருக்கிறோம்? மாநிலம் எல்லாருக்கும் பொதுப்படையான ஒரு பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறோம். இது தமிழ்நாடு அரசு பட்ஜெட் போடும் பொழுது திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு, சென்னைக்கு, காஞ்சிபுரத்துன்னு போட போறாங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு தான் போட போறாங்க. அதை நாம பயன்படுத்திக்க போறோம். அதுக்குன்னு என்னுடைய ஊர் பேர் இல்லைன்னு கோயம்புத்தூர்காரங்க ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா? அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வரல, சொல்லட்டும், பதில் சொல்றோம். இந்த பட்ஜெட்ல எல்லாத்துக்கும் அறிவிச்சாங்க, நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓர வஞ்சனையா அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, சொல்லட்டும், நாங்க பதில் சொல்றோம். அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை தமிழகத்திற்கு பல விஷயங்களை இந்தியா முழுவதும் காமன் ஸ்கீமா சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். இதை நேத்து பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபட்டல் கொடுத்திருக்காங்க. உங்க தொலைக்காட்சியில கூட அதை நீங்க ஒளிபரப்புனீங்க. அதற்கான நேரமும் காலமும் இன்னும் இருக்குங்கன்னா, நாம் என்ன பிப்ரவரியில தான் இருக்கோங்கண்ணா, இன்னும் டைம் இருக்கு. அந்த நேரம் காலம் வரும் பொழுது தேர்தலை பத்தி பேசுவாங்கண்ணா. ஆனா கேசவநாயம் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட காலமாக சிறப்பாக பணி செய்த நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் அவர்கள் நிறைய தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு மனிதர், கடுமையாக உழைக்கக்கூடியவர், ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர். அவங்க ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கூட ஒரே பொறுப்பு தான். அது சங்கத்திலிருந்து, ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். திரும்ப சங்கம் அவங்களை திரும்ப எடுத்து இன்னொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க இங்கிருந்து. இன்னைக்கு இதே பார்த்தீங்கன்னா கேரளாவில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை, கர்நாடகாவில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை, புதுச்சேரி மாநிலத்தில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை. அதுவும் புதிதில்லை. அதனால் பத்திரிகை நண்பர்கள் நிறைய டிபேட்லாம் நடத்துறீங்க. இந்த கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி 4 மாநிலத்திலும் கூட அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை. அந்த பொறுப்பு காலியா இருக்கு. ஏன்னா சங்கத்துக்கு அந்த பிரச்சாரக்கு அவங்க திரும்ப போன பிறகு அதற்கு என்ன சங்கத்திலிருந்து இன்னும் புதியவங்க கொடுக்கல. காரணம் இந்த ஆண்டும் கூட சங்கத்துக்கும் திறமையானவங்க தேவைப்படுறாங்க. அது சங்கம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா 100 ஆண்டு காலம் விழா நடக்குது இந்தியா முழுவதுமே, நிறைய வேலைகள் இருக்கு. அதனால கேசவநாயம்ஜி அவர்கள் இன்று காலையில் கமலாலயத்தில் சந்தித்து விட்டு வந்தோம். மிகச் சிறப்பாக பணியாற்றியதற்காக நாங்கள் எல்லாம் இணைந்து அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். கேசவநாயம் அவர்களை பொறுத்தவரை அவர் பிரச்சாரக், அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, அவ்வளவுதான். அவர் அரசியல்வாதி கிடையாது. அதனால் அவரை பற்றி தேவையில்லாத ஒரு விவாதமோ தேவையில்லாத வீண் சர்ச்சைகளோ அதெல்லாம் முடிவுக்கு வரும் என்கின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இந்த நேரத்தில் இருக்கு. என்ன கருத்து பண்ணேன்? அமெரிக்காட்ட போய் ஒப்பந்தமானே பண்றோம் இல்ல, கருத்து வேறுபாடுங்க வருது. அவங்க வேலையை அவர் செய்யறாரு, என் வேலையை நான் செய்யறேன். அண்ணா இல்லைங்க அண்ணா, எய்ம்ஸ் உங்களுக்கு மிக தீவிரமா சொல்லிட்டோம்னா எல்லாமே 11 மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில் அதிகப்படியான அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமும் தமிழகம் தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே நேரத்தில் எந்த மாநிலத்துக்கும் ஒரே ஷாட்ல 11 கொடுக்கல, அதுவும் தமிழ்நாடு தான். எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பணிகள் நடக்கிறத நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நடந்துகிட்டு இருக்கு. முழு பயன்பாட்டிற்கு விரைவில் வர இருக்கு, அதுவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு இத்தனை ஆயிரம் கோடி செலவு செய்து எய்ம்ஸ் கொடுக்கறாங்க, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாரா? இதனை மதுரை மு.க. ஸ்டாலின் அவர் கீழே இல்லையா? மதுரை தனி ஜோனா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கீழே மதுரை வராதா? எத்தனை முறை மதுரைக்கு போறாரு? ஒரு முறையாவது முதலமைச்சர் அவர்கள் எய்ம்ஸ் கட்டடம் எங்க வேலை நடக்குதோ போய் எட்டி பார்த்து அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு அரசு அதிகாரிகளை கூட்டிட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே? ஒருவேளை தாமதமா இருந்தா அங்கிருந்தே போன் பண்ணி அமைச்சர்கிட்ட பேசலாமே? இத்தனை முறை 5 ஆண்டுகளை எத்தனை முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மதுரை போயிருக்கிறார், அந்த எய்ம்ஸ் பக்கம் போயிருக்கிறாரா? அதனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக 4 ஆண்டு காலமா வேலை பார்த்தார். எய்ம்ஸ் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை கட் பண்றதுக்கான லைசன்ஸே கொடுக்கல. அவங்க மரத்தை கட் பண்றதுக்கு 1.5 வருஷம், லேண்டை எடுப்பதற்கு டிலே, ஒன்றொன்றும் கூட மாநில அரசு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ, எவ்வளவு மோசமாக காலம் தாழ்த்த முடியுமோ அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆரம்பித்து எல்லா தமிழ்நாட்டு அரசனுடைய துறைகளை வைத்து அவ்வளவு வேலை செஞ்சு பார்த்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எய்ம்ஸ் நிக்குது. அதனால எங்களுக்கு வேண்டாம், அது வரலின்னு சொல்றது எழுதுங்கண்ணா.
ஆனா மாநில அரசனுடைய 0% கோஆபரேஷனோடு, எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு, மத்திய அரசு நம்முடைய கையில மாநிலத்தில் பவர்ஸ் இல்ல, அரசாங்கம் நம்முடைய கிடையாது, 4.5 ஆண்டுகளாக நாம் இல்ல, அதையும் தாண்டி இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம். அதனால குற்றம் சாட்டக்கூடிய முதலமைச்சர் எய்ம்ஸை பார்வையிட்டு குற்றம் சாட்டினா நாங்க ஏத்துக்கிறோம். எய்ம்ஸ் பக்கமே போகாதவர், வெறும் அசம்பிளியில மட்டும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில மட்டும் மைக் எடுத்து பேசுறவர், மேடையின் மீது பேசுறவர், கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத முதலமைச்சராக தான் இருந்திருக்கிறாங்க. அதனால எய்ம்ஸ் மிக மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இன்னைக்கு ராணுவத்தை பொறுத்தவரை சூப்பர் அனுவேஷன், ஒரு பணியில சேர்ந்து சூப்பர் அனுவேஷன் ஆகியிருக்கிறவங்க அதன் பிறகு டாக்ஸ் கட்டுறாங்க, வருமான வரி கட்டுறாங்க. இன்னைக்கு ராணுவத்தில் சேர்ந்து இடையில அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு 2 ப்ராசஸ் இருக்கு. ஒன்று, இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலேயே கண்டினியூ பண்றது, இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலிருந்து வெளியே வந்துடுறது. இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலேயே கண்டினியூ ஆகி ரிட்டையர் ஆனவங்களுடைய பணத்துக்கு இன்னைக்கு வருமான வரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. ஆனா இன்ஜுரி ஆகி ராணுவத்திலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு வாங்கக்கூடிய பென்ஷனுக்கு வருமான வரி கிடையாது, அதுக்கு எதுவுமே வருமான வரி இல்லை. அதனால் இது பல இடத்துல நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, மத்திய அரசினுடைய கவனத்துக்கும் போயிருக்கு. மத்திய அரசு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிறைய இருக்கு, அவளுடைய பிரச்சனையை எப்பொழுதுமே மத்திய அரசு காது கொடுத்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க. அதனால் நல்ல தீர்வு மிக விரைவில் அவங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல இல்ல, ஆனா என்டிஏவுடைய கூட்டணி இன்னும் விஸ்தாரமாகிக் கொண்டிருக்கிறது, விரிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வருகின்ற காலத்தில் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. கூட்டணியில் சேராத கட்சிகளும் வேகமாக ஒரு நல்ல முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் பொதுப்படையா பேசுற கருத்துக்கு நான் பதில் சொல்றேங்கன்னா, நான் மைக்கில் பேசின கருத்துக்கு பதில் சொல்றேங்கன்னா, பனிப்போர், கோல்டு வார், ஹாட் வார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னா. நான் எல்லா இன்னைக்கு பாருங்க, எங்க பத்திரிகை இந்த மாவட்ட தலைவர் அவங்க, பொதுச்செயலர் அவங்க, அண்ணா இங்க வந்து இந்த டீலை பத்தி பேசுறோம், நாங்க பேசுறோம். நேரம் இங்கிருந்து பழனி போய் பழனியில் மாவட்டமாக அறிவிக்க சொல்லக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்கிறேன். கட்சி வேலை தான் செய்கிறேன், சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறேன். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தேர்தல் காலம்ங்கிறனால நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க. எப்பவுமே பத்திரிகை நண்பர்கள் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க, தேர்தல் காலத்தில் இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. செய்தி சேகரிக்கணும், நிறைய கமெண்ட் வேணும், ஃபீட்பேக் வேணும், பைட் வேணும். அதனால் இன்னும் 40 நாள் இருக்கலங்கண்ணா. எல்லா கேள்விக்கும் இன்றைக்கே பதில் சொல்ல வச்சிட்டிங்கன்னா அடுத்த 40 நாட்கள் எப்படி உங்களுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போவீங்க? கடைசி கேள்வி எடுத்துக்கலாம் அண்ணா, நான் மறுபடியும் சொல்லுங்கண்ணா. அண்ணா எனக்கு தெரியலீங்கண்ணா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா, டிவி பார்க்கறாரா, ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரிட்ட ஏதாச்சும் கேட்கிறாரா காது கொடுத்து எனக்கு டவுட்டா இருக்கு. எந்த சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஊக்கத்தொகையை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இருக்குன்னா, இன்னைக்கும் ரெக்கார்டு படி பார்த்தா 10 ஆண்டுகள் யூபிஐ விட 12 ஆண்டுகள் என்டிஏல தான் சிறுபான்மை மாணவர்களுக்கு அதிகப்படியான ஊக்கத்தொகை போயிருக்கு. எந்த ஊக்கத்தொகையை நாங்கள் எங்க நிறுத்திருக்கோம்? எங்கேயுமே நிறுத்தல. ஹஜ் சப்சிடி அதிகமாயிருக்கு. சிறுபான்மையருக்கு என்னெல்லாம் ஒரு அரசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சிருக்கோம். மேடைக்கு மேடை பொய் சொல்லக்கூடிய காரம் ஆரம்பிச்சிருச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நிறுத்திருக்கோம் சொன்னார்னா பதில் சொல்றேன். எதுவுமே இல்லாம சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவங்க கிட்ட வேணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஏன் வைக்கணும்? சரி, இந்த 5 வருஷத்துல திமுக சிறுபான்மையருக்கு என்ன பண்ணிருக்குன்னு வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கட்டும். 5 ஆண்டுகள்ல சிறுபான்மையர் சிறுபான்மையர் சிறுபான்மையர்னு கூரை மேல இருந்து முதலமைச்சர் கத்துறாங்க.
நீங்க சிறுபான்மையருக்கு 5 வருஷத்துல என்ன பண்ணிக்கீங்கன்னு சொல்லுங்க. அதே நேரத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் உட்பட பெரும்பான்மை சமுதாயத்திற்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. யாருக்கும் எதுவுமே செய்யல. ஆனா சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் புரளையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையைத்தான் உதயநிதி ஸ்டாலின் செய்யறார். நன்றிங்க. டீயும் காஃபி எப்படின்னா ஒன்னா ஆத்துறது? அண்ணா இல்ல இல்ல அண்ணா, பழனி போராட்டம் 2-3 போராட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் என்பது எல்லா அரசியல் கட்சிக்கு சொல்றோம். எய்தர் திமுக நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றி பழனிய மாவட்டமா அறிவிங்க, அல்லது எல்லா அரசியல் கட்சியும் உங்க மேனிபெஸ்டோல கொண்டு வாங்க. ஜெயிச்ச உடனே அந்த அரசியல் கட்சி பழனிய மாவட்டமா டிக்ளேர் பண்ணுங்க. அதற்கான கவன ஈர்ப்பு போராட்டம் இன்னைக்கு நடக்க இருக்குங்க. நன்றிங்க.